ஹலோ ஆல், நான் என்எம்சி ரஞ்சித். இன்னைக்கு நம்ம நடிப்பு அசுரன் அப்படின்ற பட்டம் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலுமே, அந்த பட்டத்துக்கு ஏத்த மாரி நடிப்பு காட்டுற நம்ம தனுஷ் அண்ணனோட கரசாமி என்கிற கர படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தனுஷ் அண்ணன் சந்தோஷப்படுவார்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கரன்ற படத்து பேர நான் கரெக்ட்டா சொல்லிட்டேன். அவரே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, ஆடியோ லான்ச்ன்னு நெனைக்கிறேன். அதில வந்துட்டு ஹீரோயினுமே படத்தோட பேரு கரெக்ட்டா சொல்லல. அண்ட் புரொடியூசர் இஷாரி கணேஷ் அவரும் படத்தோட பேரு கரெக்ட்டா சொல்லல. இந்த படத்து பேரு கர, கரா, காரா கிடையாது. இட்ஸ் கர அப்படின்னு இருப்பாரு. ஸோ இந்த வீடியோவ பார்த்தா சந்தோஷம் தான் படுவாரு. ஓகே, பையன் கரெக்ட்டா பேர் சொல்றான் அப்படின்னு. Kara is very. This film, Kara, and our heroine saying Kara, my producer is saying Kara, and I don't know, and it's just Kara. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ டு த மூவி ரிவ்யூ. வழக்கம் போல் ஒன் லைன் சிம்பிளாக முடிக்கிறதுக்கு படம் எப்படி இருக்குது? படம் வேறு மாதிரி தரமாக இருக்குது, மாசாக இருக்குது. படத்தை பற்றி டீட்டெயில்டு ரிவ்யூவாக போவோம். டீட்டெயில்டு ரிவ்யூனா கதை சொல்லாமல் ஜஸ்ட்டு மூவியை பற்றி அப்ளாஸ் வா அப்படின்னு ரிவ்யூ சொல்லலாம். படத்தோட கதை சொல்லாமல் ஏன் ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேஜிஷியன் வந்துட்டு தொப்பிலேருந்து புறா எடுக்கிறது அது ஒரு ட்ரிக்கு. இப்போது அந்த கதையை சொல்லிட்டா அந்த மெஜிஷியன் வந்துட்டு நான் எப்படி புறாவை எடுக்கிறேன்னு ட்ரிக்கு வெளியே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ அதோட இது மேஜிக்னு நமக்கு தெரியாமல் எப்படி ஓகே இது ஒரு ட்ரிக்கு தான் அப்படின்னு எப்படி அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாதோ அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி ரிவ்யூ சொன்னால் அந்த படத்தை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கதை சொல்லாமல் ரிவ்யூ சொல்லுவோம். அப்படி கதை சொல்லி நான் ரிவ்யூ சொல்கிறதா இருந்தால் அந்த படம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆகிட்ருக்கும், அந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறதுல தப்பு இல்லை. படத்தில் ஃபர்ஸ்ட்டு சல்யூட்டுக்கு யார் வைக்கணும்னா நம்ம டேரக்டருக்கு தான் வைக்கணும். டேரக்டர் விக்னேஷ் ராஜா. தேங்க்யூ ஃபார் திஸ் மாஸ்டர் பீஸ். ஒரு நல்ல படம், நல்ல மூவியை கொடுத்ததுக்கு நன்றி. அவர் வந்துட்டு நம்ம நடிப்பு அசுரன் தனுஷை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்துட்டு தனுஷே வந்துட்டு டேரக்டராக இருக்கணும்னு தான் ஆசை. ஸோ அவர் வந்துட்டு நல்லா நடித்து கொடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு, சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை ஷார்ட்டாக சொல்லணும்னா இது வந்துட்டு ஒரு திருடம் போலீஸ் கதை. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. நம்ம ஊர் மணி ஹெய்ஸ்ட் 90s நடக்கிற மணி ஹெய்ஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு இன்டெலெக்சுவல் திருடன், ஒரு இன்டெலெக்சுவல் போலீஸ், இவங்க மாட்டிக்காமல் எப்படி இந்த கதையை கொண்டு போகிறாங்கன்றது தான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படத்தோட ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நெயில் பைட்டிங்காக போவோம். அதாவதுட்டு படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தா ஒரு திருட்டு நடக்கும். அந்த அந்த திருடே வந்துட்டு ஒரு நெயில் பைட்டிங்காக ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி அந்த மூவி வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு கேட்டால், படத்தோட கிராஃப் அப்படியே இப்படி மேலே ஏறி போயிட்டுருக்குது. அந்த கிராஃப் வந்துட்டு எங்கேயும் குறையில, எங்கேயும் இப்படி நேர்கோட்டில் போல். படத்தோட ஸ்டார்டிங் எப்படி நல்லா மேலே எலிவேட் பண்ணி, அதாவது இந்த படத்தோட எலிவேஷன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி கொண்டு போகிறாங்களோ அப்படியே மேலே எங்கேயுமே அந்த போரிங், இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே படம் போர் அடிக்கல. அப்படியே மேலே 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 போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டெப்பாக ஏறி ஒரு டாப்புக்கு தான் போதே தவிர எங்கேயுமே இறங்கலை, எங்கேயுமே இப்படி ஃப்ளாட்டாக போல. படம் அவ்வளோ சூப்பராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நெயில் பைட்டிங்லாம் ரொம்ப சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மமிதா பைஜு. மமிதா பைஜுவை கடைசியாக டியூட் என்கிற ஒரு கள்ள தொடர்பு படத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தில் மமிதா பைஜு சாரீ கட்டியிருக்கோம், பல ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம். பட் இந்த மூவியில் சிம்பிள் சாரீ தான். ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி ஒரு லுக்கில் இருப்பாங்களோ அந்த லுக்கை கொண்டு வந்திருந்தாங்க. மமிதா பைஜு வந்துட்டு வாவ் அப்படி இருந்துச்சு. நல்லா நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது இந்த மூவி வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே ட்ரெண்ட் ஆகும் மமிதா பைஜு வச்சுட்டு. அப்படி எவனும் ட்ரெண்ட் பண்ணலன்னா நான் உட்காந்து எடிட் பண்ணி நான் போட ஒய்ஃப் மெட்டீரியல்னு, வேறு வழி இல்லை. அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ மமிதா பைஜோட கேரக்டர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எங்கே போயிட்டு வரேன்? ஒரு வேலையாக போயிட்டு வரேன். திருட்டு வேலைக்கா? அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் ஒரு மெயின் ஆக்டர் யாருன்னு கேட்டால் தனுஷான்னு கேட்டால் ஐ வில் இப்படி 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 போங்க இப்படி போங்க அண்ணா, என்ன கேஎஸ் ரவிக்குமார் அண்ணா, நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவேன். கேஎஸ் ரவிக்குமார் பிளேட் அ மெயின் மேஜர் ரோல் இன் திஸ் ஃபில்ம். எனக்கு வந்துட்டு கேஎஸ் ரவிக்குமாரை இப்படி நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நடிப்பு அசுரன்னு சொல்லக்கூடிய நம்ம டீனாக்கு ஈக்குவலாக நானும் நடிக்கிறேன் பாருடான்னு சொல்லி நடித்து பிச்சு தள்ளியிருக்காப்புல கேஎஸ் ரவிக்குமார். அவரோட மேக்கப் வந்துட்டு அதுக்குன்னே தனியாக அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். அவருக்கு வந்துட்டு அந்த வயசான கெட்டப், தனுஷோட அப்பா தான் நம்ம கேஎஸ் ரவிக்குமார். ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த வயசான கெட்டப்பு, க்ரூக்கட் டீத்து, அந்த முன்னாடி பல்லு வந்துட்டு கொஞ்சம் கோணலாக அப்படி இப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு
வயசானவர் ஒரு அப்பா கிட்ட பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் டூ த கோர் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அவர் அப்பாவா நடிச்சது வந்துட்டு சிறப்பா இருந்துச்சு. நம்ம வந்துட்டு டீனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கே.எஸ். ரவிக்குமார மீட் பண்ணுவாரு. அப்பாவ பார்க்க போறாரு. நம்ம ஒண்ணு நெனச்சு வச்சிருப்போம். ஏன்னா, அவங்க வந்துட்டு ஒரு இன்புட் குடுத்துருப்பாங்க. "நீ மட்டும் உங்க அப்பன பார்த்த" அப்படின்னு ஒரு ஓகே. அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப, திடீர்னு ஒரு சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகும். அந்த மாரி இருந்துச்சு. படத்துல ப்ளஸ் பாயிண்ட்ல இந்த சென்டிமெண்ட்டுமே ரொம்ப ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. படத்துல வந்துட்டு எமோஷனும், சென்டிமெண்ட்டும் 2மே நமக்கு நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. பார்க்குற நமக்கு வந்துட்டு கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. எமோஷன், சென்டிமெண்ட்லாம் சூப்பர்பா ப்ளே ஆயிருந்துச்சு. ஒரு கேரக்டர் வந்துட்டு இறந்துரும். அந்த இறந்தது வந்துட்டு யாருன்னுலாம் சொல்ல மாட்டேன். அ அந்த அந்த இறந்து போன பாடிய வச்சுட்டு ஒரு ஒரு சீன் இல்ல, கொஞ்சம் நெறைய சீன்ஸ் வந்திருக்கும். அந்த டெட் பாடி கூட நம்ம வந்துட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆக முடிஞ்சது. அது வந்து நமக்கே ஃபீல் ஆகுது. அ ஏதோ ஒரு டெட் பாடி லைக் அந்த அந்த மாரிலாம் இல்லாம கொஞ்சம் நமக்குள்ள கனெக்ட் ஆச்சு. தனுஷ் வந்துட்டு ஒரு சில இடத்துல நடிக்கிறப்ப, நமக்கே வந்துட்டு கண்ணு மூடி பல்ல கடிக்கிற மாரி ஒரு சீன்ல இருக்கும். அ ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது இந்த படத்த பார்க்குறப்ப. நான் சொன்னேன்ல கே.எஸ். ரவிக்குமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் தான் த்ரூ அவுட் த மூவி ட்ராவல் பண்றாரு. 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் சம்திங். ஸோ அந்த 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 ஃபேஸ்ல அவரு நடிச்சு வச்சிருக்கிறது அந்த மாரி ஒரு நடிப்பு. ஒரு பெரியவர், ஒரு அதான் அந்த வயசான கெட்டப்ல தனுஷ்க்கு அப்பாவா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கே.எஸ். ரவிக்குமார் பத்தி பேசணும்னா, அதுவே நான் ஒரு தனி வீடியோவா பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த அப்பா கேரக்டர். இந்த சொன்னேன்ல திருடன் போலீஸ் கதை தான் இந்த மூவின்ட்டு. ஸோ போலீஸா சூரஜ் நம்ம மலையாளத்தார். ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அவரு வந்துட்டு சிறப்பா பண்ணியிருக்காப்புல. அவரோட சைட்ல அவரு பக்காவாவே நடிச்சு குடுத்துருக்காரு. அவருமே ஒரு அதான் இன்டலெக்சுவல் போலீஸ் வெர்சஸ் இன்டலெக்சுவல் திருடன். ஒரு புத்திசாலித்தனமான போலீஸ், ஒரு புத்திசாலித்தனமான திருடன். இவர்களுக்குள்ள நடக்கும் ஒரு கிளாஷ் ஆர் ஒரு யார் யார புடிக்கிறா அப்படின்ற மாரி ஒரு நல்லா இருந்தது. இந்த படத்துல இன்னொன்னு வந்துட்டு பேங்கோட ஸ்கேம். அதாவது 90ஸ்ல பேங்க்லாம் வந்துட்டு எப்படி இந்த விவசாயிகள ஏமாத்துனாங்க, எப்படி இந்த பேங்க்ன்ற ஸ்கேம் நடந்துச்சு, லோன் எதுக்கு குடுக்குறாங்க, இந்த டிராக்டர்லாம் எப்படி வந்துச்சு, அது வந்துட்டு பெருசா டீட்டெயிலா சொல்லலனாலும் நமக்கே புரியுது. ஓகே, இந்த மாரி தான் பேங்க்லாம் வந்துட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டுன்னு. இந்த படத்துல வந்துட்டு விவசாயத்த கொண்டு வரல. அது மூவியா பார்த்தா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நம்ம ஊர்ல வந்துட்டு விவசாயத்த ஒரு மூவில கொண்டு வந்தாலே பார்க்க மாட்றாங்க யாருமே. ஒரு ஓகே ஒரு ஃபார்மர் ஃபில்மா இது வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. படம் வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கா ஜாலியா போணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, யாரும் ஒரு கருத்து இருந்தா, ஒரு சொசைட்டிக்கு நல்லது சொல்லணும்னு நெனச்சா, ஒரு சில மூவிஸ்ல ஓட மாட்டேங்குது. ஸோ அந்த மாரி ஒரு ஜான்ராவ எடுக்கிறதே டைரக்டர்ஸ் வந்து பயப்படுறாங்க. இதுல வந்து விவசாயத்த கொண்டு வராதது மேபி அந்த இந்த இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா தான் இருக்குது. விவசாயம் பண்ணி நான் முன்னுக்கு வரேன்னு மேபி காமிச்சிருந்தா, அது எந்த மாரி முடிஞ்சிருக்கும்னு தெரியல. பட் விவசாயிகள் படுற கஷ்டமும், ஒரு பேங்க்னால ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சது. அண்ட் இந்த ஜவான் படமா, பத்தான் படமா? ஜவான் தான் நெனைக்கிறேன். ஜவான் படத்துல ஒரு ஃபார்மர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்குவாரு. அந்த அந்த மாரிலாம் எதுவும் பெருசா இந்த மூவில இல்ல. பட் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மரோட எமோஷன் வந்துட்டு நமக்கு புரியுது. நல்லா காமிச்சிருந்தாங்க. படத்துல நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா, பெருசா எந்த நெகட்டிவும் இல்ல. டீட்டெயிலிங்ஸ் இஷ்யூ இருக்குது. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் ஒரு பெரிய படத்த கீழ கொண்டு வரதே. ஸோ படத்துல என்னடா நீ மைன்யூட் டீட்டெயில் கண்டுபிடிச்ச அப்படின்னு பார்த்தா, நம்ம டீனாவும் கே.எஸ். ரவிக்குமார் அவரோட அப்பா. ஸோ 2 பேரும் மீட் பண்றப்ப ஒரு டிராக்டர் வந்துட்டு அவங்களோட நிலத்துல இருக்கும். "ஏன் இந்த டிராக்டர் ஓடாம இருக்கு?" அப்படின்னு கேட்கிறப்போ, டீசல் இல்ல. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கேஸு, பெட்ரோல் பற்றாக்குறை இருக்குல்ல. ஸோ அதே மாரி 90ஸ்ல நடந்த ஒரு பிரச்சனையினால டீசல், பெட்ரோல் எதுவும் இல்ல. எங்கேயுமே கிடைக்கல. அதனால டிராக்டர் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிராக்டர் ஓட்ட முடியாம விவசாயம் பண்ணாம இருந்த கே.எஸ். ரவிக்குமார் காமிச்சிருந்தாங்க ஒரு கேரக்டரா. ஆனா த்ரூ அவுட் த ஃபில்ம் படம் ஃபுல்லா நம்ம டீனா வந்துட்டு கார்லயே தான் சுத்துவாரு. ஒரு அம்பாசிடர் காரு. அவருக்கு கார் ஓட்டுறதுக்கு மட்டும் எப்படி டீசல் கிடைக்குது? ஒரு ஃபார்மர் அவரோட அப்பா அந்த டிராக்டர் ஓட்டுறதுக்கு டீசல் கிடைக்காம எப்படி போச்சு? இந்த மாரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் மைனஸா இருக்கு. இப்போ அந்த டீசல் வந்துட்டு தனுஷுக்கு வந்துட்டு கிடைக்கிறது ஒரு பிளாக் மார்க்கெட்லயோ, இல்ல அவர் எங்கேயா இருந்தாச்சும் எடுத்துட்டு வராரு, திருடிட்டு வராரு அப்படின்னா கூட ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் அந்த படம் ஃபுல்லா ஒரு கார்லயே தான் போயிட்டுருக்காரு. அதுக்கு மட்டும் எப்படி டீசல் வந்துச்சுன்னு தெரியல. நெறைய பேரு நெறைய ஃபார்மர்ஸோட டிராக்டர்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் டீசல் இல்ல. அதனால இந்த டிராக்டர் ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அவருக்கு மட்டும் எப்படி நம்ம டீனாக்கு டீசல் கிடைச்சுச்சுன்னு தெரியல. காமிச்சிருக்கலாம். ஓகே. படத்த பத்தி நல்லது சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். ஏன்னா படம் நல்லா தான் இருக்கு. சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அந்த 2 1/2 ஹவர்ஸா எவ்வளோ ஹவர்ஸ் ரன் டைம்னு எனக்கு தெரியல.
ஆனா, எனக்கு வந்துட்டு படம் வந்துட்டு ஒரு எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு. 2 மணி நேரமோ 2 1/2 ஐ மீன் 2 1/2 மணி நேரமோ எவ்வளவோ, அது போனதே எனக்கு தெரியல. நம்ம வந்துட்டு இப்போ வீக்கெண்ட் வரப்போகுது. இன்னைக்கு வியாழக்கிழமையா, நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு. எனக்கு வந்துட்டு வீக்கெண்டு என்ன பிளானே எதுவும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா, கர மூவி போயிட்டு தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றத விட, இது டைம் ஸ்பெண்ட் பண்றதே தெரியாது. இந்த படம் 2 1/2 மணி நேரம்னா, அந்த 2 1/2 மணி நேரம் போறதே தெரியாது. தெரியல. அந்த படம் வந்துட்டு நல்லா அதான் எங்கேஜிங்கா இருக்குன்னு சொல்றேன்ல. படம் வந்துட்டு நம்போ வந்துட்டு கனெக்ட் பண்ற மாரி, கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே விறுவிறுப்பா போகுது. அதனால டைம் போறதே தெரியல. சுத்தமா டைம் போனதே தெரியல. உள்ள போய் உட்காந்தோம், படம் பார்த்தோம், முடிஞ்சுச்சா? வாவ்! அப்படி வெளிய வந்தாச்சு. டைம் போனது தெரியல. படம் நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட் வந்துட்டு தியேட்டர்ல போயிட்டு ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபைனலி மியூசிக் நம்ம ஜிவி பிரகாஷ் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காப்புல. அது வந்துட்டு நடுவுல ஒரு ஒரு மியூசிக் வந்துட்டு எனக்கு ஹாரி பாட்டர்ல கேட்ட சவுண்டெல்லாம் கேட்டுச்சு. மூவி ரிலீஸ் ஆகட்டும். நானு இந்த கிளிப்போட கட் பண்ணி நான் போடுறேன். அ ஹாரி பாட்டர்ல வந்த மியூசிக்லாம் வந்துச்சு. சரி ஓகே அதெல்லாம் விட்டுட்டோம்னாலும், அம் தனுஷ் வந்துட்டு அவங்க அப்பாவ பார்க்குற சீனா இருக்கட்டும், நடுவுல அவங்க ஒய்ஃப் கூட இருக்கிற சீன், நெறைய சீனுக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா மியூசிக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்துட்டு அ வாயா என் கருப்பசாமி சம்திங் ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்துட்டு தியேட்டர்ல ஓடுறப்போ அப்படியே ஒரு நமக்கே வந்துட்டு ஒரு வெறி வருது சார். அந்த மாரி நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சிறப்பா பண்ணியிருந்தாரு. ஓகே. அதோட இந்த படத்த பத்தி தலைவரேன்னு சொன்னது போதும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாய். Thank you. Whoa, whoa.